நம்ம சேனல் தான். 1993 இந்த கடைக்கு வரேன். இது வரைக்கும் வரேன். விவசாயம் 1993 2026 வரைக்கும் நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். ஒரு மிச்சம் இல்லை. விவசாயிட்ட ஒரு மிச்சம் இல்லை. இருக்க தோடு வீடு எல்லாம் முடிஞ்சு வச்சு இந்த வருஷம் விவசாயத்தை நிப்பாட்டி விட்டு நான் அந்த மதுரை கோட்டைக்கு வர போகிறேன். வாட்ச்மேன் வேலைக்கு வர போகிறேங்க. வேறு வழி இல்லை. கண்டிப்பாக வாட்ச்மேன் வேலைக்கு வர போகிறேன். இங்கே இந்த போன வருஷம் நான் இது விற்ற விலைக்கு கட்டில் இந்த வருஷம் ரொம்ப அடிமடாக போச்சு. நான் களை எடுத்ததுக்கு வரல, உரம் போட்டதுக்கு வரல, எந்த மிச்சமும் இல்லை. விவசாயம் நட்டந்தியான். தமிழ்நாடு முழுவதும் ஒரு வாரம் விவசாயம் நட்டந்தியான். விவசாயத்தை தவிர மற்றவங்க ஊரே ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல. கஞ்சி குடிச்சு அன்றாடு வேலை பார்த்தாலும் போதும் எங்களுக்கு. இந்த வருஷம் நான் வாட்ச்மேன் விலைக்கு வர போகிறேன். விவசாயத்தை முடக்கிட்டேன். அவ்வளோ வழி இல்லை. விவசாயி வாழவும் முடியாது. அரசாங்கமும் உதவியும் இல்லை. மக்கள் வாங்குகிற மக்களும் உதவியும் இல்லை. அப்புறம் விவசாயி யாருக்கு கேட்பா? முதுகெலும்புன்றாங்க. விவசாயம் ஒரு மிச்சம் இல்லை. பார்த்துக்கங்க. விவசாயம் இன்னைக்கு பூரா நான் தரசா போட்டோம்னா அடுத்த சோத்துக்கு காய்கறிக்கு டவுனில் வந்து இதைத்தான் சாப்பிட முடியும். அதான் ரூபாய்த்தான் சாப்பிட முடியும். வேறு வழியே இல்லை. பார்த்துக்குங்க எங்கள் நிலமை. எங்கள் நிலமை சரியில்லை. விவசாயி இருக்கை செத்துக்கிட்டு இருக்கேன். நான் என் நிலமை வந்து நான் வாட்ச்மேன் வேலைக்கே வர போகிறேன். 1993 இது வரைக்கும் விவசாயம் பண்ணிக்க ஒரு மிச்சம் இல்லை. நட்டத்தில் பண்ண முடியாதுயா. காது கண்ணு பொண்டாட்டி உள்ளிட்டு எதுவுமே இல்லைல்ல. இப்போ என்னத்தை விவசாயம் பண்ண என்ன செய்ய? அவ்வளோதான். பார்த்துக்கங்க. விவசாயம் காப்பாற்றுங்க. மக்கள் தான் காப்பாற்ற முடியும். ஆமாம். ஏற்றுமதியை உருவாக்கணும். வெங்காயத்து மட்டும் இல்லை, எல்லா பொருளுக்குமே. வெங்காயம் மட்டும் கிடையாது, எல்லா பொருளுக்குமே வந்து விவசாயிகள் ஏற்றுமதி கொடுத்தாச்சே ஏதோ இங்கே விற்கும். எல்லாம் விற்காது. பூரா முடக்கி போயே கிடக்க வேண்டியது. வேறு வழி இல்லை. ஏற்றுமதி கொடுங்க. பன்னி தொலை தாங்க முடியல. எல்லா பிரச்சனையும் தாங்க முடியாத சூழ்நிலையும் விவசாயம் வந்தாலும் மிச்சம் இல்லை. இந்த வெங்காயம் வந்து குறைஞ்ச வச்சான். இன்னைக்கு நிலைமைக்கு நாங்கள் எடுக்கணும்னு வச்சா 600 ரூபாய்க்கு விற்றா எங்களுக்கு நட்ட வராது. 300 ரூபாய், 200 ரூபா, 150 ரூபாய்க்கு விற்றா என்ன செய்யும்? ஜம்சாரி இந்த இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் வித்துட்டாரு. இந்த 2 ஏக்கர் வித்துட்டாங்க. உண்மையிலே வெங்காயம் வச்சு 2 ஏக்கர் விற்றவர் விருதியான். வெங்காயத்தை விற்கலை, 2 ஏக்கர் விற்றுருக்காரு. அவ்வளோ விலைக்கு 100 நாள் வந்த உடனே அது 300 ரூபா சம்பளம். இங்கே 500 ரூபா சம்பளம் கேட்குறாங்க. அதுக்கு மேலே முந்தி மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஆளும் கிடையாது. பூரா ஜோகரியமாக இலவசம் கொடுத்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. முடிஞ்சு வச்சு சோழி. விவசாயியுடைய சோழி முடிஞ்சிருச்சு. நீ விவசாயியை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு பிறவி யார் பிறந்து வரான்னு தெரியாது. இதுதான் நிலைமை. ஆனால் ஏற்றுமதி கண்டிப்பாக கொடுத்தா விவசாயத்தை காத்துலாம். ரூபா 10 ரூபா, 7 கிலோ இருந்தால் 70 ரூபா கொடுத்துருப்போம்.